அடே உன் சித்திக்காரி வீட்டுக்கு வந்தது உன் அப்பனுக்கு ஆச்சுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா, அப்பாவுக்கும் ஆச்சுக்கும் சித்தி வந்தது தெரியும் நல்லா. காலையில இருந்து அவ ரெண்டு பேரும் வீட்டுல தானே இருந்தாங்க. அவகிட்ட சொல்லிட்டு தானே நான் போனேன். ஏடி போயிட்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு என்னடி? யார் எது கொடுத்தாலும் பார்க்க கூடாது உங்ககிட்ட சொல்லிருக்கா இல்லையா? சொல்லிருக்கா இல்லையா டி? நல்லா அவதிப்படுங்க, நல்லா அவதிப்படுங்க. எங்கேயாவது போய் செத்து தொலைங்க. உங்களை வச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள லோல் அடிக்கிறதுக்குள்ள நான் எங்கேயாவது போய் சாவல. சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியாப்பா பண்ணுவாவ. அம்மா நாங்க ரெண்டு பேரும் சாப்பாடு எல்லாம் வேணாம்னு சொன்னோம். அஜய் தான் என்னென்னமா சொல்லி எங்களை சாப்பிட வச்சா. அந்த முட்டை எங்கடி போனா? அவன் எங்க போனா? அவனை வச்சா நாளை சரிப்பட்டு வரும். எதை பார்த்தாலும் நாக்கு தொக்கப்பட்டுக்கிட்டு நாய் மாதிரி ஓடுறது. ஏம்மா வயிறு வலி தாங்க முடியலம்மா எனக்கு. வயிறு வலி தாங்க முடியல. இப்ப நான் என்ன செய்யட்டும்? உன் அப்பா கரணியும் காணும். இப்ப நான் என்ன செய்யட்டும்? யாருக்கிட்ட போய் நான் தனியா எடுத்து சொல்ல? யார் இருக்கு அந்த வீட்டுல எனக்குண்டு? அக்கா நான் வேணா அவரை வண்டி எடுத்துக்கிட்டு வர சொல்லட்டுமா? பாப்பா ரொம்ப வயிறு முடியலன்னு சொல்றா போல. ஆஸ்பத்திரிக்கு போலாமே. எதுக்கு 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 ஆஸ்பத்திரிக்கு? நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்தி என் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுல கொடுத்து இப்ப அவன் செத்துட்டா பழி உன் மேல வந்துடும்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போறியா? பண தயவு வேணாம். உன் நடிப்பு நாடகங்களா எதுவும் வேணாம். உனக்கு இப்ப என்ன? உனக்கு இடத்துல நானும் என் பிள்ளையோட இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதுக்கு தானே என் பிள்ளைகளுக்கு சோத்துல மறுத்து வச்சேன். அக்கா திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்கக்கா. பிள்ளைங்க என்ன சாப்பிட்டுச்சுன்னு தெரியல. அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டதால மட்டும் பிள்ளைகளுக்கு வயிறு வலி வரலக்கா. நிஜமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. ஏ அத்தே 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 ஐயோ ஒண்ணு தெரியாத பாப்பா இழுத்து பட்டுக்கிட்டானா டாப்பா. ஏண்டி உன் கதையில நான் இன்னும் மடி நம்புவேன்? மூட்டு நாளுதான் நீ சொன்னதுல நம்பிக்கிட்டு உனக்கு ஊம் பட்டுக்கிட்டு நின்ன. இப்ப என் பிள்ளைகள் வரைக்கும் வந்துட்டேன். இனிமேல் நான் உன்னை நம்புவேன். எனக்குண்ட யாரு இருக்கா எவரு இருக்கா? இன்னைக்கு என் பிள்ளைகளை என்னைய கொண்டு போட்டா கூட கேட்க ஆதிலன்னு சொல்லிதானே இந்த ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன். போறோம் நாங்க எங்கேயாவது போறோம். நாடு என் பிள்ளைகளை எங்கேயாவது போறோம். இந்த வீட்டுல நீ எவ்வளவு கேடுகட்ட வேலை செஞ்சும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு சரி போகட்டும். நம்மள மாதிரி ஒருத்தி வாழ வந்தவளாச்சே. அவளை நம்ம வாயால எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு பேசாம போனதுக்கு இன்னைக்கு நீ ஏன் தலையிலேயே பழி வச்சிட்டியே? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? நல்லா இருப்பியா? இப்படி சொத்துன்னு நிக்கிறிய. சாவையில என்ன சொத்தடி கொண்டு போற? சொல்லுடி, என்ன சொத்தை கொண்டு போற? அடியாய் இன்னைக்கு படுத்து தூங்குற நம்ம விடிய கிளம்புற எழுந்தாதான் நம்ம வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு தெரியும். ஒரே அடியா தூங்கிவிட்டோம் அவ்வளவுதான். மண்ணுக்கு போற உடம்பு மண்ணுக்கு போய்தான் ஆகும். அப்படி போகல நம்ம ஒன்னத்தையும் கொண்டு போறது இல்லடி. எல்லாத்தையும் உருவிக்கிட்டுதான் நம்மள மண்ணுல போட்டு பதப்பாக. இப்படி அழகிறிய பணத்துக்காக. சி அக்கா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இவ்வளவு நாள் பணம்னு நான் அழைச்சதான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது எந்த பிரச்சனையும் பண்ணாம சந்தோஷமா வாழணும்ன்றதுக்காக தான். எனக்கு உங்க சொத்து வேணாம், எனக்கு உங்க பங்கு வேணாம். இருக்க போற கொஞ்ச நாளைக்கு என் புருஷன் கூட நான் சந்தோஷமா வாழ்ந்தா போதுக்கா. தயவு செஞ்சு நடக்கிற எல்லாத்துக்கும் ஏன் மேல பழி போடாதீங்க. நான் நல்லவளா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் நல்லவளா மாறின பிறகு என்னை மீண்டும் கெட்டவளா ஆக்கி பாக்காதீங்க. இப்படியெல்லாம் சொன்னா நான் நம்பிடுவேனா? இதுக்கு முன்னாடி இப்படித்தான் நடிச்சேன். நான் கற்பமா இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்குன்னு ஒரே ஏமாத்தினியே. அந்த மாதிரி இது ஒரு நடிப்பு தானடி. போடி கிளம்பி வந்துவிட்டா இப்பதான். போடி போ போ. பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னு சொல்லி தானே என் பிள்ளைகளுக்கு சோத்துல வசத்த வச்சேன். உனக்கு தேவையானது இந்த சொத்து தானே. எங்களுக்கு சொத்து வேணாம், ஒண்ணு வேணாம். என் பிள்ளைய மூணு என் கூட இருந்தா போதும். அதுவாதான் என் சொத்து. ரசதி ரசதி என்னமாச்சு? என்னாச்சு உனக்கு? எதுக்கு வயிறு வலிக்குது? ஏய் என்னடி ஆச்சு பிள்ளைக்கு? பிள்ளைக்கு ஏதோ வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டாவ. என்ன ஏன் பிள்ளைய குறைச்சிருக்காவ? ஆஸ்பத்திரிக்கு போல. எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரல, ஒண்ணுத்துக்கு வரல. நானும் என் பிள்ளைல எங்கேயாவது போய் சாவறோம். எங்களுக்கு யாரும் வேணா எதுவும் வேணாம், நாங்க எங்கேயாவது போறோம். எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு நிக்கிற? காலையில பிள்ளைல போட்டுட்டு போனவ இப்பதான் வீடு வந்து சேர்ந்தியா? நேரத்துல போனமா வந்தமான்னு இருக்கிறது இல்ல. போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதுக்காக என்னப்ப நான் என்ன தென்னந்தோரமா பத்தி இருக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் போனதுக்கு இப்படி என் பிள்ளைகளுக்கு நிலைமை. இந்த வீட்டுல இனி நாங்க இருக்கிறதா இல்ல. நாங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் சாவறோம். எங்களுக்கு இந்த வீடு வேணா, வாசல வேணா. நாங்க சொத்து பத்தலாம் உங்க தம்பிக்கு தங்கச்சிக்குமே எழுதி கொடுங்க. எனக்கு என் பிள்ளை இருந்தா போதும். அதுல வச்சு எங்கேயோ கஞ்சி கூட காய்ச்சி குடிச்சுக்கிட்டு என் காலத்தை ஓட்டிக்கிறேன். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு? இனி ஆவறதுக்கு என்ன இருக்கு? என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆயிருது. அவ செத்து போயிருந்தா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. என்ன நடக்கணும்? நீ வீட்டுல இருக்கையில தானே எல்லாம் நடந்துச்சு. உன் தம்பி பொண்டாட்டி நூடுல்ஸ் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு கொடுக்கல. நீ வீட்டுல தானே இருந்த. நான் தான் பிள்ளைகளை மிரட்டிட்டு போனோம்ல, இதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு. வரவேன டி வரவேன. ஆமா நீ எப்படி மிரட்டி இருப்ப பாரு. உன் பிள்ளையோட நூடுல்ஸ் தின்னுதான் வயிற்றுல உட்காந்து கிடக்குது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக மாட்டேன், எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். எங்கேயாவது போய் சாப்பிட்டோம். என்னடி சொல்ற? நூடுல்ஸ் சாப்பிட்டதாலயா வயிறு வலிக்குது? பிறகு வேற என்ன? பிள்ளைக்கு திடீர்னு வயிறு வலி வருதுன்னா வேற என்ன காரணம்? பாருங்க மாமா, நான் நூடுல்ஸ் செஞ்சு தந்தது உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து சாப்பிட வேணாம்னு சொன்னது பிள்ளை அதை சாப்பிடவே இல்ல. விஜய் மட்டும் தான் சாப்பிட்டான். பசங்களை வேணா கேளுங்க. என்னம்மா நூடுல்ஸ் சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? நான் போன பிறகு எனக்கு தெரியாம சாப்பிட்டீங்களா என்ன? இப்ப அதிகமாலாம் சாப்பிடலப்பா, கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டோம். அதுக்குள்ளதான் நீங்க வந்து ஏன் சாப்பிடுறீன்னு ஏசனிவல்ல, அதனால அப்படியே வச்சுட்டோம். சித்தி திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. நூடுல்ஸ் அதிகமா சாப்பிட்டது அஜய் தான். அவன் நல்லா தானே இருக்கான். ஏதோ ஆயிருந்தா அவனுக்கும் சேர்த்துல ஆயிருக்கணும். அதுக்காக நீ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு என்னால இருக்க முடியாது. நீ சொத்துக்காண்டி என்ன வேணா செய்வேன், இந்த எல்லைக்கும் போவேன். அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உன் காலில் விழுந்து கேட்கறமா, என்ன என் பிள்ளையோட விட்டுடு. உனக்கு எது வேணும்னாலும் என் புருஷன் கிட்ட சொல்லி நான் வாங்கி கொடுத்துறேன். வேணாம், எனக்கு என் பிள்ளையோ தான் முக்கியம். ஏய் சும்மா வாய் மூடுடி. என்னங்க நீங்க என்ன வாய் முடுக்குறீங்க? இப்ப நடந்ததுக்குலாம் வேற ஒருத்தியா இருந்தா ஊரை கொட்டி சந்திச்சிருக்க வச்சிருப்பா. நாடுறதோட அமைதியா இருக்க.
இனி ஒரு நிமிஷம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இருந்தா என் பிள்ளை வச்சதுதான் போ. இனி எனக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்ல. இதுக்காக வந்த பிள்ளைய வெளியே போன்னு துரத்தவ முடியும் யாரு? இனிமே இருந்தா ஒழுங்கா இருக்கணும்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி தான் வச்சிருக்கேன். இப்ப அடுக்கு சத்தம் கட்டிக்கிட்டு நிக்காத சரியா? பிள்ளைய முதல்ல என்ன பண்ணுதுன்னு கேளு. என்ன என் பிள்ளை மேல பழி பொரியல? என் பிள்ளையோ என்ன? என் பிள்ளையோ பாவம். அதை ஒண்ணு தெரியாத பச்சை பண்ணுவேன். எங்க வீட்டுல யாருக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு அவன் முன்னாடி எதுவும் நான் சாப்பிடலன்னு சொல்லிடுச்சுவேன். என்னடி நான் சொல்றது சரிதானே? வயிறு வலி தாக முடியலமா. மாமா மாமா வீட்டுலதான் இருக்கீல? செத்த பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன வாரியல? என்னாச்சு பிள்ளைக்கு? என்னாச்சு? என்ன கன்றாவிய தின்னு தொலைஞ்சாலும் தெரியல. வயிற்று வலி வாந்தின்னு உக்காந்து கிடக்குறா. அவளுக்கும் வயிறு வலியா? அடி ஆமா என்ன பண்ணிய? அடியே இந்த சப்பச்சி முட்டு நேரம் வயிறு வலி இருந்து உழுது பரட்டிட்டு கிடக்குறா. நான் இவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவது மாமா வர சொன்ன. நீ வந்து என்ன பிள்ளைக்கு வயிறு வலிங்கிற? அப்ப தெரிஞ்சிருச்சு உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சித்தி மாம்பழம் வாங்கி வச்சிருந்தாங்களா 1 கிலோ. இவ்வளவு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாளுவ. என் அத்தைய வீட்டுல வச்சிருந்த பழம் அவ்வளவு காலி பண்ணது இவ்வளவு தானே? ஆமா சித்தி 2 பேரும் தான் சாப்பிட்டாளுவ. மாம்பழம் நீ தானே கூட சேர்த்து சாப்பிட்ட. 2 3 தானே சாப்பிட்டேன். நீங்க தானே 6 7 சாப்பிட்டீங்க. மாம்பழத்தை தின்னுபிடிதான் வயிற்று வலிக்கிறது கிடக்குறியா? என்னால அதுவும் மாம்பழத்தை தின்னு சூட்ட கிளப்பி விட்டுடுச்சா? வெளியே போயிட்டு வரதுக்குள்ள என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கோ பாரு. இது சண்டையை வர எடுத்து வச்சிருக்காளுவ. ஆமா அப்ப 2 குட்டியை நீங்களே கூப்பிட்டு போய் ஊசி போட்டுட்டு வாங்க. ஏமா என்ன நீ அடிக்கிற வெயிலுக்கு மாம்பழம் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னா இல்லையா? சரி மாமா ஏதோ சின்ன பிள்ளைவ தெரியாம சாப்பிட்டுடுச்சு. என்ன பண்றது அதுக்கு? இவ்வளவு நேரம் எப்படி திரும்ப கத்திக்கிட்டு கடந்துச்சு இது? சரி விடு ஏதோ தெரியாம பண்ணிடுச்சோ விடு. கட்ட வேணா போ உள்ள போ. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போற 2 பேரையும். ஏமா வாமா. என்னக்கா இவ்வளவு இந்த பள்ளிக்கூடம் திறக்கிற வரைக்கும் பாடுபடுத்தி எடுத்துருவாளா போல இருக்கே. இவ்வளவு விடுடி. முடி நேரம் வீட்டுல என்ன கூத்து நடந்தது தெரியுமா? ஏக்கா என்னாச்சு? டயனா வீட்டுக்கு வந்திருக்காவலாம். என்ன டயனா வந்திருக்காளா? என்னக்கா எப்ப? ஏக்கா வந்து எதுவும் சண்டை போட்டலா? வந்து அவனும் சண்டை போடல. நான் தான் சண்டை போட்டுட்டு கிடந்தேன். போனவ எதுக்கு திரும்பி வந்தா? என்னென்ன ஒரு கன்றாவையும் தெரியலையே. வந்ததுல இருந்து என்னமோ எக்கான்னு உருக்குறா. பிள்ளைகளுக்கு நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தாலாம். அதான் அதை தின்னுட்டு தான் வயிறு வலிக்குதுன்னு முட்டு நேரம் சண்டை நடந்துட்டு கிடந்துச்சு. பிள்ளைகளுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தால. என்ன அக்கறை அவளுக்கு? முடினால இல்லாத அக்கறை என்னங்கிற? என்ன கன்றாவையே யாருக்கு தெரியும்? அதான் நல்லா வச்சு 4 பாட்டு கொடுத்த ஜகஜகையா. சொத்து காசப்பட்டு பிள்ளைகளுக்கு சோத்துல விஷத்தை வச்சுட்டியாடி. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு நல்ல நறுக்குன்னு தான் கேட்டேன். விடாதேக்கா அவளெல்லாம் விட்டுட்டே தேடக்கூடாது. என்னென்ன பேசிட்டு போனா உன்னைய? இல்ல வசந்தியே தெரியாம கேக்குறேன். அவளுக்கு சூடு சொரணியே இல்லையா? அவளை ஆத்தால என்னென்ன பேசிட்டு போனாலுவ மறுபடியும் வந்து இந்த வீட்டுல தங்குறமேனு சொல்லி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாத வந்திருக்கா. வந்தவ அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்காம எதுக்கு எல்லாத்தையும் இழுத்து பட்டுட்டு செய்யணும்? உள்ள உட்காந்துக்கிட்டு அடுப்படையில சோத்த ஆக்கிட்டு கிடக்க போல. என்னமா அவ பாக்கி வைக்கிறத தலைவாழை இலை போட்டு எல்லாரும் திங்கிற மாதிரி. ஏக்கா என்னவோ பிளானோட தான் வந்திருக்கா. அது மட்டும் நல்லா தெரியலையக்கா. இப்படி நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு கடந்ததால ஒன்னும் காரியம் ஆகலன்னு சொல்லி ஆட்சிக்காரங்கிட்ட கெஞ்சிருந்த விட சண்டைக்காரன் காலில் வந்துட்டு போலாம்னு எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அப்படி எல்லாம் பண்ற. அந்த சிறுக்கு என்னத்துக்கு பண்றால யாருக்கு தெரியும்? நமக்கா தெரியும்? ஆண்டவனுக்கு தான் தெரியும். பள்ளியோட எப்ப திறப்பாங்கன்னு தெரியல. திறந்தாதான் நிம்மதியே. ஏதா இவ இப்ப வந்த போக்கு எனக்கு ஒண்ணும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயும் நம்ப இருக்கலாம்னு பாக்குறேன். என்னக்கா நீ கற்பம்பூச்சிக்கு பயந்துகிட்டு வீடு கொடுத்துற கதையெல்லாம் சொல்ற? அவட்டுக்கு எங்கேயாவது கடந்த பாரு. உனக்கு என்ன? ஏன் அவ இருந்தா உனக்கு என்ன சொல்லு? என்னத்தையும் செஞ்சுக்கிட்டு போகட்டுமா? அரே எதுக்கு நீ போகணும்? ஏன் நீ போகணும்? அவளுக்கு சளைச்சாலா நீனு? என்னன்னா அந்த சிறுக்கி எங்கேயாவது ஓடட்டும். அப்படி போடி. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இப்ப பாரு ஏதாவது ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாம தான் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு கிடக்குறேன். நீங்க தனி கொடுத்தன போயிருந்தாதான் பிள்ளைய கூட சந்தோஷமா இருக்க முடியும் போல இருக்குடி. இவகிட்ட இருக்கிறதும் எம்மகிட்ட ஒவ்வொரு நாளும் உசுறு பழிச்சு வர்றதும் ஒண்ணு போல இருக்கு. எனக்கு இவ்வளவு நினைச்சாலே வயிறெல்லாம் எரியுது. ஆமா வந்ததும் இங்கேருந்து தனியா போலாமான்னு கேட்க போறேன். தோப்பிடி சும்மா தானே கிடக்கு. அங்க போய் தங்கலாம்னு இருக்க முடியும். ஏக்கா அங்கெல்லாம் போவ நாளா விட மாட்டேன் பாத்துக்க. ஆனா இவள அங்க துரத்தி விடு. ஐயோ வேணாமா. இந்த வீடு அவ புருஷனுக்கு தானே சேரணும். வேணாம் அப்புறம் அதுக்கு ஒரு பேச்சு வரும். இந்தா ஏன் அதுக்காக என்னவா? நீ போவியா? இந்தா அவளுக்கு பயந்துகிட்டுலாம் போய் நீ குடும்பம் நடத்தணும் அவசியம் கிடையாது. நல்லவரையா சொல்லிவிட்டேன். கொஞ்ச நாளைக்கு இரு என்ன பண்றான்னு பாக்கலாம். வர என்ன இப்போது என் மேல தப்புலன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன உன் மேல தப்புல? பிள்ளை ஏதோ மாமனத்தில் அடிச்சு அதனால வயிறு வலிக்குது. அதுக்காக இப்ப என்ன? ஐயோ சாமி உன்னை தப்பா சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிருமா? காலில் விழுந்து கெஞ்சிருது என்ன? காலை கழுவி குடிக்கணும்னு நினைப்பாளுவேன். சதி உன்கிட்ட பேசல, நான் அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவளை எதுக்கு பண்ணி இது பண்ற? அப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டா? பிள்ளைதானே சொன்ன? ஏக்கா நான் உங்ககிட்ட தானக்கா பேசுறேன். அவ எதுக்கு இடையில ஏதா இருந்தாலும் சொல்லணும்? அவ சொல்லுவாதான். ஏக்கா நான் முன்னதுக்கு மாதிரி இல்லக்கா. நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேக்கா. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்க்கா. ஏ ஆத்தே தூடி பட்டா மீன் மாட்டாதுன்னு வளைய போடுறாப்புல இருக்கு. ஒத்தமா எடுக்க நான் கிளம்புறேன். எப்பா என்ன நடிப்பு? இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. நில்லட்டி நானும் வரேன். இக்கா உங்ககிட்ட தான் பேசுறேன். யாருமா இந்த அக்கா சொக்காங்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இந்த வீட்டுல நான் எப்படியோ நீயும் அப்படிதான். அல்ல நான் பட்டதெல்லாம் போதும். தயவு செஞ்சு நடிச்சு ஏமாத்த வேணாம் சாமி. நடிப்பு தாங்குற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது. உன்னை மாதிரி எங்களால நடிக்கவும் முடியாது. அக்கா இவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? வாக்கா எவ்வளவோ பிளான் பண்ற ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஆனா எவ்வளவு பட்டாலும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத மறுபடியும் வீணா வந்து வம்பு இழுக்கிற. என்னத்த செய்ய? என்னைக்குதான் இவெல்லாம் திருந்த போறாளோ? இவளுக்கெல்லாம் ஜென்மத்துக்கு செருப்பால் அடிச்சாலும் திருந்த மாட்டாக்கா. வசதி உன்னை எதுவும் பேச சொன்னாங்களா? சும்மா வாய மூடு வசதி. இப்படியே சொல்லி அக்கா கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுக்கிறதுக்காக தான் எங்க குடும்பத்தையே பிரிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. ஏய் குடும்பத்தை பிரிக்கிறது அவ கிடையாது. அவகிட்ட பாஞ்சுக்கிட்டு நிக்காத.
பேசிருந்தாலும் நேருக்கு நேரம் என்கிட்ட பேசு. நீலி கண்ணீர் வடிக்கிறதுல ஒரு பொழப்பு. ப்பு, இப்படி ஒரு மானகட்ட பொழப்பு படைக்க உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அடுத்தவன் சம்பாதிக்கிற சொத்துக்கு ஏன்டி ஆசைப்படுறிய? கொஞ்சமாச்சும் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறணும்னு நினைங்க. இக்கோ, என்னக்கா நீ யாருக்கிட்ட எதை பேசணும்னு தெரியாத? என்னவா பெருசா பிளான் போடுற? அது என்ன பிளான்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிரும். வாக்கா போலாம். இவ மூஞ்ச முடிக்கிறதே பாவம்.